தொழிலாளர் தோழர்களே, சகோதரிகளே, பொதுமக்களே, வியாபாரிகளே அனைவருக்கும் எமது ஏசியன் பேரிங்ஸ் ஒர்க்கர்ஸ் யூனியன் சார்பாக மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். தொழிலாளர் தோழர்களே, நேற்று அதாவது 22/12/2025 அன்று நிர்வாகத்தை கண்டித்து ஏசியன் பேரிங்ஸ் லிமிடெடினுடைய நுழைவு வாயிலில் ஒரு ஆர்ப்பாட்டம் வெற்றிகரமாக நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டமானது ஏன், எதற்காக நாம் செய்தோம், எதற்காக இந்த ஆர்ப்பாட்டம் நாம் நடத்தினோம் என்பதை அனைவருக்கும் தெரிவிப்பதற்காக வேண்டி நான் கடமைப்பட்டுள்ளேன். என்னுடைய பெயர் ஏ. கிறிஸ்துநேசன், ஏசியன் பேரிங்ஸ் ஒர்க்கர்ஸ் யூனியனுடைய ஜெனரல் செக்ரட்டரி. இந்த ஆலை ஏசியன் பேரிங்ஸ் லிமிடெட் என்ற ஆலை ஒரு பொது நிறுவனமாகும். இந்த நிறுவனத்தில் பலதரப்பட்ட பேரிங்குகள் உற்பத்தி செய்யப்பட்டது. இந்த ஆலை கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் தாலுகா பெலத்தூர் கிராமத்தில் பேரிகை சாலையில் அமைந்துள்ளது. இந்த ஆலையானது தமிழ்நாடு அரசின் டிட்கோவின் 23.94 பங்குத்தொகை உள்ள ஒரு அரசு நிறுவனமாகும். இந்த ஆலையை 1974 ஆரம்பிக்கப்பட்டு 1982 உற்பத்தி செய்யப்பட்டு விற்பனைக்கு வந்துள்ளது. உற்பத்தி செய்யப்பட்டு ஆரம்பித்த காலத்திலிருந்தே 1982 சந்தை நல்ல விதமான பிரம்மாண்டமான சந்தை வாய்ப்பு இருந்துள்ளது. இந்த பிரம்மாண்டமான சந்தை வாய்ப்பு இருந்தும் நிரந்தர வாடிக்கையாளராக 26 பேர் இருந்தாங்க. அதாவது உதாரணத்துக்காக நான் சொல்ல வேண்டுமென்றால் ஹீரோ ஹோண்டா, பஜாஜி, கர்லோஸ்கர், HMD, அசோக் லைலண்டு, இப்படி தொடர்ச்சியாக நாம் சொல்லி கொண்டு போகலாம். அதாவது நிர்வாகத்துக்கு இருந்த நிரந்தர வாடிக்கையாளர்கள். அப்போ கிட்டத்தட்ட சுமார் 70% பேரிங் இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படுகிறது. 30% பேரிங் பற்றாக்குறையாக இருக்கிறது. அப்படி என்றால் நிர்வாகம் பிரமாண்டமான லாபம் எடுத்துள்ளது. இது யாராலும் மறுக்கவே முடியாத ஒரு சூழ்நிலையாகும். இந்த கம்பெனி ஆரம்பித்த சமயத்தில் பொதுமக்களிடமிருந்து ஒவ்வொருவருக்கும் லேண்டு கொடுங்க, எனக்கு நான் இங்கே இந்த பாகலூரை நான் டெவலப்மெண்ட் பண்ணுறேன், இது பின்தங்கிய ஏரியா, இந்த ஏரியாவை நான் டெவலப்மெண்ட் பண்ணி காட்டுகிறேன், நீங்கள் லேண்ட் எனக்கு கொடுங்க அப்படின்னு உள்ளது. ஒரு ஏக்கர் 500 2000 3000க்கு மேலே இல்லை. அவ்வாறாக 73.16 ஏக்கர் இப்போதும் இருக்கிறது. இந்த வழக்கை நிதி நிறுவனங்களிலிருந்தும் வங்கிகளிலிருந்தும் கடன் வாங்கினதுல நமது ஏசியன் பேரிங்ஸ் நிர்வாக இயக்குனர் அவர்களுக்கு சுமார் 1 கோடி ரூபாய் தான் முதலீடு. மீதி 23.94 பங்கு தொகை உள்ளது. சுமார் 3,45 லட்சம் தமிழ்நாடின் டிட்கோவினுடைய பங்கு தொகை உள்ளது. நிர்வாகம் இப்படி இருக்கிற டைம்ல BAFRல கம்பெனி லாஸில் ஓடுகிறது என்று வழக்கு தாக்கல் செய்து அந்த வழக்கு நடைபெற்று அந்த வழக்கில் சிக்கிண்டசீஸ் என்று சர்டிபிகேட் வாங்கியது. சிக்கிண்டசீஸ் என்றால் 16% 20% விழுக்காடு போனஸ் வழங்கியுள்ளது. அது எப்படி சிக்கிண்டசீஸ் 8.33 தான் போனஸ் கொடுக்க இயலும். கம்பெனி நல்ல விதமாக இயங்கியதால் 16% 20% போனஸும் கருணை தொகையும் வழங்கியுள்ளது. இது நியூ டெல்லி BAFRக்கு தெரியப்படுத்தாமல் உண்மைக்கு மாறான பொய்யான தகவல்களை BAFRல் சமர்ப்பித்து சிக்கிண்டசீஸாக மாற்றியுள்ளது. இந்த நிகழ்வுகள், இந்த சிக்கிண்டசீஸ் நிர்வாகம் வாங்கிய நிகழ்வுகள் தொழிற்சங்கங்களுக்கு தெரியவே இல்லை. பேப்பரில் கம்பெனியை வைண்ட் அப் பண்றேன், கம்பெனியை கலைச்சிடுறேன் அப்படின்னு BAFR உத்தரவு போட்ட பிறகுதான் தொழிற்சங்கங்களுக்கு தெரிய வந்தது.
அதாவது பிஏஎஃப்ஆர்ல தொழிற்சங்கம் இருப்பதாக ஏசியன் பேரிங்ஸ் லிமிடெட் ஒர்க்கர்ஸ் யூனியன், அதாவது கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, நான் திருப்பியும் சொல்லுவேன். ஒர்க்கர்ஸ் யூனியன் என்கிறது வேற, ஏசியன் பேரிங்ஸ் ஒர்க்கர்ஸ் யூனியன் என்கிறது நமது ஆலையில் இயங்கிக் கொண்டிருந்த ஆலை, அதுதான் எமது சங்கம். ஆனால் நிர்வாகமானது ஹெட் ஆபீஸு 14 ஃபீட்டர்ஸ் ரோட், ராயப்பேட்டா, சென்னை 14 ஏசியன் பேரிங்ஸினுடைய ஹெட் ஆபீஸ் இருக்கிறது. அந்த ஹெட் ஆபீஸில் ஒர்க்கர்ஸ் யூனியன் என்று ஒன்று செயல்படுவதாக பிஏஎஃப்ஆரில் சமர்ப்பித்துள்ளது. அந்த பிஏஎஃப்ஆரில் சமர்ப்பித்த வழக்கில் அப்படி என்று ஒரு யூனியனே கிடையாது. இது சென்னையில் உள்ள தொழிலாளர் அலுவலகத்திலிருந்து எமது சங்கம் அப்படி ஒன்று யூனியனே கிடையாது என்று சான்றிதழ் வழங்கியுள்ளது. அப்போ பிஏஎஃப்ஆரை ஏமாத்துறதுக்கு பிஏஎஃப்ஆருடைய பார்வையில் தொழிற்சங்கம் இருப்பதாக கணக்கு. ஆனால் இவர்கள் பொய் சொன்னாது. ஏன் பொய் சொன்னார்கள் என்றால், உண்மை நிலவரம் தொழிற்சங்கத்துக்கு தெரிந்தால், அதாவது இல்லாத சங்கத்தை பிஏஎஃப்ஆரில் சமர்ப்பித்துள்ளது. அதுக்கு வக்காலத்து போட்டது யாரு, அந்த வழக்கை நடத்தினது யாரு என்பதெல்லாம் கேள்விக்குறியாக இருக்கிறது. இவ்வாறு இருக்கும் பட்சத்தில் ஏசியன் பேரிங்ஸ் லிமிடெட்ல எமது சங்கமான ஏசியன் பேரிங்ஸ் ஒர்க்கர்ஸ் யூனியன் அங்க பங்கு பெற்றது போன்ற ஒரு நிகழ்வை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது சங்கம் கலந்து கொண்டால் உண்மை நிலவரங்களும் பிஏஎஃப்ஆரில் தெரியும். அப்படி என்றால் சர்டிபிகேட்டு சிக் இண்டஸ்ட்ரீஸ் என்று வழங்கியிருக்க மாட்டார்கள். இது ஒரு துரோக செயலாகும், நீதிமன்றங்களை ஏமாற்றிய செயலாகும். இது எதற்காக இந்த நிர்வாகம் இப்படி செய்தது என்றால், வங்கிகளையும் நிதி நிறுவனங்களையும் அரசாங்கத்தையும் தொழிலாளர்களையும் ஏமாற்றுவதற்காக வேண்டி துரோக ஒப்பந்தங்கள் கடந்த காலத்தில் 2006க்கு முன்னால துரோக ஒப்பந்தங்கள் பல சங்கங்களை வைத்து போட்டது. ஒரு சங்கத்தை பகைத்தால் இன்னொரு சங்கத்தை அணுகி ஒப்பந்தத்தில் தொல்துறை கையெழுத்து வாங்கி அமல்படுத்தியது. இதுதான் ஒரு உண்மையான நிலவரங்கள். இன்னொன்று சொல்ல போனால் 2011, 12, 2000க்கு மேற்பட்டு தற்காலிக உற்பத்தி முடக்கம் என்பது சட்டத்திலேயே இல்லாத தற்காலிக உற்பத்தி முடக்கம் என்று ஆரம்பித்து தொழிலாளர்களுக்கு மாசத்துக்கு 10 நாள் கூலி, 10 நாள் ஒர்க்கிங் டே, 15 நாள் ஒர்க்கிங் டே, 20 நாள் ஒர்க்கிங் டே, இன்னும் ஒரு சிலருக்கு ஒரு மந்த் ஃபுல்லாகவே டியூட்டி கொடுத்தது. இது ஒரு பக்கம் நிரந்தர தொழிலாளிக்கு மறுக்கப்பட்டது, வேலை மறுக்கப்பட்டது. அதோடு மட்டுமில்லாமல் இறக்குமதியான பேரிங்குகளை சீப் பிரைஸில் வாங்கி அதில் ஏபிஎல் முத்திரை குத்தி சந்தைக்கு அனுப்பினது. இந்த சமயத்தில் தொழிற்சங்கம் நிர்வாகத்தை அணுகி, நீங்கள் இதே மாதிரி தொடர்ச்சியாக செய்தால் எங்களுடைய வேலை வாய்ப்பு போகும், நிர்வாகத்துக்கு கெட்ட பெயர் ஏற்படும், ஆகவே தயவு செய்து இதை நிறுத்துங்கள் என்று கூறினோம். அவர்கள் நிறுத்தினது மாதிரி தெரியவில்லை. நிர்வாகத்துக்கு கம்பெனியை ஓட்டுவதற்காக வேண்ட எண்ணம் சுத்தமாகவே கிடையாது. அது ஏனென்றால் 2000 ஆண்டில் 27/7/2000 நிர்வாகத்தை சேஞ்ச் பண்ண வேண்டும் என்று பிஏஎஃப்ஆரில் உத்தரவானது. பிஏஎஃப்ஆரில் 27/7/2000 சேஞ்ச் ஆஃப் மேனேஜ் உத்தரவு பிறப்பித்ததும் அடுத்த கட்டமாக இயந்திரங்களை வெளியே தூக்கிட்டு போவதற்கு கடத்துவதற்கு முயற்சி செய்து கடத்தும் போது எமது சங்க உறுப்பினர்களும் தொழிலாளர்களும் பொதுமக்களும் சேர்ந்து தடுத்து நிறுத்தினார்கள். இவ்வாறான செயல், இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன? நிர்வாகத்திற்கு கம்பெனியை ஓட்ட வேண்டும் என்ற எண்ணம் சுத்தமா இல்லை. எங்களுக்கு வேலை வாய்ப்பு போகுது, 700 குடும்பங்கள் பட்டினியாக வேண்டியது இருக்குது. கிட்டத்தட்ட மறைமுகமாக 3000 தொழிலாளர்கள், எது என்றால் 3000 தொழிலாளர்கள் என்றால் சப்கான்ட்ராக்ட் சுமார் 21 நிறுவனங்கள் இந்த கம்பெனியை நம்பி வாழ்ந்து கொண்டிருந்தது.
ஒவ்வொரு கம்பெனியிலையும் 50 தொழிலாளி 10 தொழிலாளி எல்லாம் வேலை புரிந்து வந்தார்கள். கம்பெனி இந்த லாக் அவுட், இந்த தற்காலிக உற்பத்தி முடக்கத்தை நீக்கரவு செய்ய வேண்டும் என்று சங்கம் பல முறை போராடியது. அந்த நீக்கரவு செய்த நாட்கள், அதாவது தற்காலிக உற்பத்தி முடக்கம் நீக்கரவு செய்த நாட்களுக்கு ஆஃப் பேஜஸ் கொடுத்தது, அதாவது 15 நாள் கூலி கொடுத்தது நிர்வாகம். அது எதுல என்றால் 11/12/2000 இருந்து 2005 ஏப்ரல் மே மாதம் வரை தற்காலிக உற்பத்தி முடக்கம் நடந்தது. இந்த தற்காலிக உற்பத்தி முடக்கத்தை நீக்கரவு செய்ய வேண்டும் என்று இடைப்பட்ட காலங்களில் சங்கம் பயங்கரமாக போராடியது. போராடியும் மீளாத சமயத்தில் இருக்கும்போது நாங்கள் இண்டஸ்ட்ரியல் ட்ரிபுனலில் தொழிற்தாவா எழுப்பினோம். தொழிற்தாவா லேபர் ஆபீஸில் எழுப்பினோம். அதுக்கடுத்து டிசிஎல்ட எழுப்பினோம். டிசிஎல் முறிவு அறிக்கை அரசாங்கத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. அரசாங்கம் அந்த வழக்கை இண்டஸ்ட்ரியல் ட்ரிபுனல் சென்னை இல் இந்த வழக்கை விசாரித்து தீர்ப்பு கூறுங்கள் என்று அரசாங்கமே இண்டஸ்ட்ரியல் ட்ரிபுனலில் ஏற்பாடு செய்தது. அந்த வழக்கை நாங்கள் நடத்தினோம். அந்த வழக்கு எண் ஐடி 50/2004 ஆகும். அந்த வழக்கில் தற்காலிக உற்பத்தி முடக்கம் செய்த நாட்களுக்கு ஊதியம் வழங்க வேண்டும் என்று தீர்ப்பு கூறியது. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் ஒவ்வொரு தொழிலாளிக்கும் எவ்வளவு தொகை வழங்க வேண்டும் என்று லேபர் கோர்ட் ஒவ்வொரு தொழிலாளிக்கும் எவ்வளவு தொகை வழங்க வேண்டும் என்று நாங்கள் தாக்கல் பண்ணி அந்த இதையும் தொழிலாளர்களுக்கு சாதகமாக நீதிமன்றம் தீர்ப்பு கூறியுள்ளது. அந்த வழக்கில் இப்போது சிபி 15/2004 அந்த வழக்கில் மேனேஜிங் டைரக்டர் PL முத்துவை அரெஸ்ட் பண்ணு, இல்லை எங்களுக்கு அந்த ஊதியத்தை வழங்கிவிடு என்று வழக்கு நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு பக்கம் நடக்க, கம்பெனியை 9/1 நன்றாக இயங்கிக் கொண்டிருந்த கம்பெனியை ஏற்கனவே 2017 வரை ஆர்டர் இருந்துள்ளது. அந்த ஆர்டர் இருக்கிற சமயத்தில், நன்றாக ஓடிக்கொண்டிருக்கும் சமயத்தில், நன்றாக இயங்கிக் கொண்டிருக்கும் சமயத்தில், நன்றாக லாபத்தில் இயங்கிக் கொண்டிருக்கும் ஏசியன் பேரிங்ஸ் லிமிடெட் கம்பெனியை சட்டவிரோதமாக 9/1/2006 லாக் அவுட் செய்தது. இந்த லாக் அவுட் சம்பந்தமான வழக்குகளும் தொழில்தாவா எழுப்பி கிருஷ்ணகிரி லேபர் ஆபீசர், அடுத்தாற்போல் டிப்டி கமிஷனர் ஆஃப் லேபர் இங்கையெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தி கடைசியாக கமிஷனர், தமிழ்நாடு அரசு கமிஷனரிடம் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அந்த பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் சமயத்தில் வேறு சங்கங்களும் அதில் கலந்து கொண்டது. அந்த வேறு சங்கங்கள் கலந்து கொண்டிருக்கும் சமயத்தில் எல்லாருக்கும் சேர்த்து கமிஷனரிடம் பேச்சுவார்த்தை நடத்தும் போது தொழிற்சங்கத்தின் சார்பில் ஒன்றில் கம்பெனியை திறக்க வேண்டும் அல்லது தொழிலாளர்களுக்கு செட்டில் செய்ய வேண்டும் என்று தொழிற்சங்கத்தின் சார்பில் கோரிக்கை விடுத்தோம். அந்த கோரிக்கையை தமிழ்நாடு அரசு கமிஷனரும் ஏற்றுக்கொண்டார்கள். அப்போது கமிஷனர் நிர்வாகத்தை பார்த்து இதுக்கு பதில் சொல்லுங்கள் என்று சொன்னதும், இன்னும் 2006 டிசம்பருக்குள்ள ஒவ்வொரு தொழிலாளிக்கும் எவ்வளவு தொகை வழங்க வேண்டும் என்று ஒரு பட்டியல் கொடுப்பதாக நிர்வாகம் கூறியது. ஆனால் அந்த பட்டியலை கொடுக்கவே இல்லை. கொடுப்பதாக சொல்லி கொடுக்கவே இல்லை. அடுத்த வாய்தா வர்ற டைம்ல, நாங்க கேட்கிற டைம்ல ஏசியன் பேரிங்ஸ் நிர்வாகம் என்ன பண்ணது, தொழிற்சங்கத்தை பேச்சுவார்த்தை நடத்துவதில்லை என்று கடிதம் கொடுத்தது. அப்போது அந்த கமிஷனர் எமது சங்கத்தை அழைத்து, நீங்கள் அமைதியாக இருங்கள், மாற்று சங்கத்தில் ஏதாவது அவர்கள் பேசுகிறதா என்று பார்த்தால் பேசட்டும், அவர் அந்த முடிவில் கடைசியாக உங்களை கூப்பிடுகிறேன், நீங்கள் கையெழுத்து போட்டாதான் இது ஓகே ஆகும் அப்படி என்று சொல்லி எங்களுக்கு ஆலோசனை சொன்னதுனால நாங்கள் என்ன பண்ணோம், அவர்கள் பேசட்டும், ஏதோ ஒரு முடிவு தெரியட்டும் அப்படி என்று நாங்கள் காத்திருந்தோம். ஆனால் முடிவு என்ன ஆனது, அந்த கமிஷனரிடத்தும் அந்த டிஸ்ட்ரிபியூட்டை அங்க நடத்தக்கூடாது என்றும்
அனைத்து தொழிலாளர்களையும் நிர்வாகம் ஏமாற்ற வேண்டும் என்றும் தீய எண்ணத்துடன் அந்த சங்கங்களை அவர்கள் அரவணைத்து, நிர்வாகம் அரவணைத்து, நீங்கள் இது போது நாம இந்த டிஸ்ட்ரிபியூட்டிங்கை நடத்த வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம நிர்வாகத்தோடு சேர்ந்து வெளியில் உட்கார்ந்து பேசுவோம் அப்படி என்று சொல்லி பேசி லெட்டர் கொடுத்தார்கள். ஆனால் அதுவும் நடக்கவில்லை. அப்போ அவர்கள் நிர்வாகத்தினுடைய நோக்கம் என்ன? வழக்கு எதுவுமே தமிழ்நாடு அரசு கமிஷனிடம் இருக்கக்கூடாது என்ற எண்ணத்தில் நிர்வாகம் செயல்பட்டுள்ளது. அவ்வாறு செயல்படுகிற டைம்ல எல்லா தொழிலாளர்களையும் நிர்வாகம் ஏமாற்றுகிறது என்று புரிந்து கொண்டதினால் எமது சங்கமான ஏசியன் பேரிங்ஸ் ஒர்க்கர்ஸ் யூனியன் ஹைகோர்ட்டில் போய் டைரக்ஷன் வாங்கியது. அந்த டைரக்ஷன் வாங்கியதன் அடிப்படையில் 4 வாரத்துக்குள் இந்த பிரச்சனையை முடிவு செய்து தமிழ்நாடு அரசுக்கு அறிக்கை அனுப்புங்கள் என்று ஒரு டைரக்ஷன் ஹைகோர்ட்டிலிருந்து நாங்கள் வாங்கி கமிஷனரிடம் பேச்சுவார்த்தையில் நடத்தினோம். அப்போதும் நிர்வாகம் ஒத்து வரவில்லை. நிதி ஆதாரங்களை பெருக்கி ஆலையை துறக்க வராததால் நாங்கள் ஃபெயிலியர் ரிப்போர்ட், முறிவு அறிக்கை அரசுக்கு சமர்ப்பிக்கிறோம் என்று சொன்னதின் அடிப்படையில் தமிழ்நாடு அரசுக்கு ஃபெயிலியர் ரிப்போர்ட்டு தாக்கல் செய்து, அந்த ஃபெயிலியர் ரிப்போர்ட்டின் அடிப்படையில் இண்டஸ்ட்ரியல் ட்ரிபுனல்ல லாக் அவுட் சம்பந்தமான வழக்கு நடந்து கொண்டு, அந்த வழக்கும் 7/1/2016 தொழிலாளர்களுக்கு சாதகமாக தீர்ப்பாகியுள்ளது. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் ஒவ்வொரு தொழிலாளிக்கும் லாக் அவுட் சம்பந்தமாக அனைவருக்கும் வேலை வழங்க வேண்டும், அனைவருக்கும் பின் சம்பளம் வழங்க வேண்டும், கம்பெனியை 3 மாதங்களுக்குள் திறக்க வேண்டும் என்று உத்தரவாகியுள்ளது. அது மட்டுமல்ல, கம்பெனியை திறக்கும் வரையிலும் தொழிலாளர்களுக்கு ஊதியம் வழங்க வேண்டும் என்று உத்தரவாகியுள்ளது. அந்த உத்தரவுக்கு தமிழ்நாடு அரசுக்கும் நாங்கள் பல மனுக்கள் கொடுத்தோம். ஏன், என்ன என்று எது என்று இந்த திராவிடர் மாடல் ஆட்சி நழுவி விட்டது. இந்த திராவிடர் மாடல் ஆட்சியில் சுமார் 92 தொழிலாளர்கள் மரணமடைந்துள்ளார்கள். இந்த 92 தொழிலாளர்களில் 10 தொழிலாளர்கள் தற்கொலை செய்து கொண்டார்கள். அதாவது 9/1/2006 சுமார் கிட்டத்தட்ட 15 மனுக்கள் ஆண்ட கட்சிக்கும் ஆளுகின்ற கட்சிக்கும் நாங்கள் கொடுத்தோம். எதுக்கும் எந்த விதமான ஒரு பதிலும் எங்களுக்கு வரவில்லை. அதுபோக இது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கும் சமயத்தில் நிர்வாகமானது BAFR நியூ டெல்லியில் வழக்கு அப்பீல் பண்ணி 7/1988 என்ற வழக்கில் BAFR நடந்து கொண்டிருக்கிற டைம்ல அதுக்கு ஒரு தீர்ப்பாகி, அந்த தீர்ப்பை எதிர்த்து AAIFRல் நிர்வாகம் தாக்கல் செய்தது. அது ஒரு பக்கம் 1 கோடி ரூபா கட்டியிருந்தால் நாங்கள் இந்த வழக்கை எடுக்கிறோம் என்று சொன்னதுனால 1 கோடி ரூபா லீனிங் அக்கவுண்ட் செலுத்தினால் நாங்கள் இந்த வழக்கை எடுக்கிறோம் என்று சொன்னதுனால AFR வழக்கு நடத்தி, அதாவது BAFR கொடுத்த வழக்கை ரத்து பண்ணது AFRக்கு போனது. AFR என்ன பண்ணது? திருப்பியும் BAFRக்கு அனுப்பினது. திருப்பியும் என்ன பண்ணது? நாங்கள் கொடுத்த 2 புனர்வாழ்வு திட்டங்களை நிர்வாகம் அமல்படுத்தாததால் கம்பெனியை கலைக்கிறோம், பைண்ட் அப் என்று 20/1/2011 தீர்ப்பு வழங்கியது. அந்த தீர்ப்பு வழங்கும் சமயத்தில் கம்பெனியை யாராவது எடுத்து நடத்துவதற்கு முன் வருவதாக இருந்தால் 4 வாரம் டைம் கொடுக்கிறேன், அந்த 4 வாரத்துக்குள்ள யாராவது நடத்துவதாக இருந்தால் மனு தாக்கல் செய்து கொள்ளுங்கள் என்று வழங்கப்பட்டது. அதன் அடிப்படையில் எமது சங்கமான ஏசியன் பேரிங்ஸ் ஒர்க்கர்ஸ் யூனியன் கம்பெனியை மீண்டும் திறந்து ஓட்டுவதற்கு ஒரு பிரைவேட் பார்ட்டியுடன் நாங்கள் ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி கம்பெனியை திறந்து ஓட்டுவதற்கும் தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய நிலுவைத் தொகைகளையும் வழங்குவதாக ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி கொண்டோம். அந்த இருவரும் சேர்ந்து BAFRல் தாக்கல் செய்தோம்.
அப்படி தாக்கல் செய்யக்கூடிய சமயத்தில் வங்கிகளிலிருந்தும் கடன் வாங்கின கடன் கொடுத்தவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து எனி டைம் கொடுக்க முடியாது அப்படி என்று பிஏஎஃப்ஆர் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம். அதாவது கம்பெனியை கலைப்பதற்கும் பிஏஎஃப்ஆர் கொடுத்த இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்று சொன்னதின் அடிப்படையில் எங்கள் புது ப்ரமோட்டர், அதாவது புது தொழிலதிபர்களை நாங்கள் ஏற்படுத்தினதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் ஏற்றுக்கொள்ளாதனால் ஏஏஐஎஃப்ஆருக்கு திருப்பியும் நாங்கள் சென்றோம். திருப்பியும் சொல்லுகிற டைமில் சில அரசியல் காரணங்களாக அந்த வழக்கு நீர்த்து போகும்படி நிர்வாகம் செய்தது. இது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கும் சமயத்தில் ஒரு டுபாக்கூர் ஹோலிஸ்டிக் ஃபைனான்ஸ் பிரைவேட் லிமிடெட், அந்த ஹோலிஸ்டிக் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கு 6 லட்சம் தான் முதலீடு. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், 6 லட்சம் தான் முதலீடு. அந்த 6 லட்சம் முதலீடு உள்ள கம்பெனிக்கு ஒரு பொது நிறுவனத்தை டேக் ஓவர் பண்ண வேண்டிய தகுதியே இல்லை. அந்த ஹோலிஸ்டிக் பிரைவேட் லிமிடெட் இந்த ஃபைனான்ஸ் நிறுவனத்தில் யார் டைரக்டர் என்றால் PL முத்துவினுடைய சின்ன மாமனார். இது ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம். அதாவது அந்த ஹோலிஸ்டிக் ஃபைனான்ஸ் பிரைவேட் லிமிடெட்ல டைரக்டா இருக்கக்கூடிய அவர் திருவாளர் உயர் திரு செல்ல கணபதி அவர்கள். அடுத்தாற்போல் நமது கம்பெனியில் வேலை செய்த முன்னாள் அருணாச்சலம் பைரவன், இவர்கள் 2 பேரும் தான் டைரக்டர். அப்போ நிர்வாகத்தினுடைய ஒயிட் மணியை பிளாக் மணியா மாற்றுவதற்கு இந்த டுபாக்கூர் ஹோலிஸ்டிக் ஃபைனான்ஸ் பிரைவேட் லிமிடெடை நிர்வாகம் தத்தெடுத்து அதாவது ஹோலிஸ்டிக் ஃபைனான்ஸ் பிரைவேட் லிமிடெடுக்கு எந்த விதமான டிரான்சிஷனும் இல்லை. 6 லட்சம் முதலீடு உள்ள கம்பெனிக்கு ஒரு பொது நிறுவனத்தை டேக் ஓவர் பண்ணுவதற்கு எந்த விதமான தகுதியும் இல்லை. இவ்வாறு இருக்கும் பட்சத்தில் ஏஎஃப்ஆர் வழக்கு இருக்கிற டைம்ல ஏற்கனவே இண்டஸ்ட்ரியல் லாக் அவுட்டுக்கு ட்ரிபுனல் கூறிய வழக்கை அமல்படுத்தும்படி எமது சங்கம் ஏஏஐஎஃப்ஆரில் சென்றது. ஏஏஐஎஃப்ஆர் வழக்கு தாக்கல் பண்ற டைம்ல அந்த ஏஎஃப்ஆர் என்ன சொன்னது என்றால், நீங்கள் 1 மாசத்துக்குள் இங்கு வழக்கு நீங்கள் தாக்கல் பண்ணவில்லை என்றால் நாங்கள் நிர்வாகத்துக்கு சாதகமாக தீர்ப்பு கூறுவோம் என்று ஏஏஐஎஃப்ஆர் கூறியது. அதன் அடிப்படையில் எமது சங்கம் ஏஏஐஎஃப்ஆரில் பங்கு பெற்றது. அவ்வாறு ஏஏஐஎஃப்ஆர் பங்கு பெற்றும் சமயத்தில் மத்திய அரசாங்கம் அந்த ஏஏஐஎஃப்ஆர் பிஏஎஃப்ஆர் கலைக்கப்பட்டு ஒவ்வொரு ஸ்டேட்லையும் NCLT நேஷனல் கம்பெனி ட்ரிபுனல், நேஷனல் கம்பெனி லா ட்ரிபுனல், அது சென்னையில் பீச் ரோடில் இருக்கிறது என்பதை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படி என்றால் ஏஏஐஎஃப்ஆர் வழக்கு நடந்து கொண்டிருந்தால் நிர்வாகம் இங்கு தாக்கல் செய்திருக்க வேண்டும். எங்க NC நேஷனல் கம்பெனி லா ட்ரிபுனல்ல தாக்கல் செய்திருக்க வேண்டும். இதுவரையிலும் எந்த வழக்கும் NCLTல இல்லவே இல்லை. அதாவது இந்த லேண்டை எல்லா வங்கிகளுக்கும், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், எல்லா வங்கிகளுக்கும் எல்லா பைனான்சியல் நிறுவனங்களுக்கும் சுமார் 26 கோடி வழங்கியுள்ளது. 26 கோடி வழங்கியுள்ள நிர்வாகம் தொழிலாளிக்கு வேலை செய்த ஊதியத்தை வழங்கவில்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். 26 கோடி இப்ப எங்க இருந்து வந்தது? ஒரு சிக்கண்டசிஸ் என்று சொல்லுகிற நிர்வாகம் 26 கோடி எங்க இருந்து வந்தது? 16ல இருந்து 20% போனஸுக்கு கொடுக்கிற நிர்வாகம் சிக்கண்டசிஸா என்ற கேள்வி எழுகிறது. அது போக நாமக்கல்லில் புது ஷோரூமும் ஆரம்பிக்கப்பட்டது. அப்படி என்றால் சிக்கண்டசிஸ் உற்பத்தி இல்லை, பணம் இல்லைன்னு சொல்வதை ஏற்றுக்கொள்ள இயலுமா? இயலாது. ஆகவே தொழிலாளர்களையும் நிர்வாகத்தையும் தொழிலாளர்களையும்
வங்கிகளையும் ஏமாற்றுவதற்காக வேண்டி உண்மையிலேயே பிஎஃப்ஆர் வழங்கிய இரு புனர்வாழ்வு திட்டங்களை அமுல்படுத்தி அதன் மூலமாக பல லாபங்கள் சம்பாத்தியம் பண்ணி நாங்க அந்த பிஎஃப்ஆர் வழங்கிய இரு புனர்வாழ்வு திட்டத்தை அமல்படுத்தவில்லை என்று பைண்டப் பண்ணாங்க. இதுதான் உண்மையான நிலவரம். இன்னொன்று கூற வேண்டுமென்றால், தொழிற்சங்கம் நிர்வாகத்தினுடைய கட்டுப்பாட்டில் இயங்காதனால 92ஆம் ஆண்டில் இதே பொதுச் செயலாளர் கிறிஸ்துமேசனை கத்தியால் குத்தி சாக்கடையில் போட்டுவிட்டு போயிட்டார்கள். பப்ளிக் எல்லாமே சேர்ந்து சென்ட் ஜான் ஆஸ்பத்திரியில் அவசர சிகிச்சை பெற்று மீண்டும் நான் உயிர் பெற்றேன். அப்போது இந்த நிர்வாகத்தை நினைத்துக் கொள்ளுங்கள். அடியாட்களை ஏவி வன்முறை கொலை வரியை தாக்கல் செய்தது. அதுக்கு அப்புறமாவும் பல முறை என்னை அடித்தார்கள். மீண்டும் இந்த கம்பெனியை நல்லபடியா ஓட்டுவதற்காக வேண்டி சங்கம் எடுத்த முயற்சிகள் அனைத்தும் தோல்வியில் முடிந்தது. முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கு மனு அனுப்பியிருந்தோம், எந்த பதிலும் இல்லை. துணை முதல்வருக்கு மனு கொடுத்தோம், அதற்கும் எந்த பதில் இல்லை. மாவட்ட ஆட்சியருக்கு நாங்கள் மனு கொடுத்தோம், அதுக்கும் எந்த பதிலும் இல்லை. மீண்டும் யார் சொன்னாலும் நாங்கள் கேட்க மாட்டோம் என்கிற ஒரு எதேச்ச அதிகாரம், ஒரு சர்வாதிகாரம். யார் சொன்னாலும் எங்களுக்கு கேட்க முடியாது. தொழிலாளர்களை எப்படியாவது வஞ்சிக்க வேண்டும், ஏமாற்ற வேண்டும் என்பதுதான் நிர்வாகத்தின் திட்டம். இதனுடைய திட்டத்துக்கு ஏற்ப திராவிட மாடல் ஆட்சி அதிகார வர்க்கத்துக்கு துணை போனதனால் சுமார் 611 தொழிலாளர்கள் வாழ்க்கை வாழ்வாதாரம் எல்லாமே பாதிக்கப்பட்டது. இந்த 2005ஆம் ஆண்டு தொழிலாளர்களுக்கு 4 மாத ஊதியம் வழங்கப்பட வேண்டும். 4 மாதம் 8 நாள். 4 மாதம்னா 2005 செப்டம்பர் மாதம், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். 2006ஆம் ஆண்டு 8 நாள் ஊதியம் தொழிலாளருக்கு வழங்க வேண்டும், வழங்கவில்லை. அதுபோல பணியாளர்கள் ஸ்டாப்புக்கு 8 மாத ஊதியம் வழங்கப்பட வேண்டும், இதையும் அவர்கள் வழங்கவில்லை. 2006 இருந்து வேலை செய்த ஊதியம் வழங்காததால் 2006 இருந்து 2010 வரை நாங்கள் கெஞ்சி கேட்டோம். நாங்கள் வேலை செய்த ஊதியத்தை வழங்குங்கள் என்று மிகவும் தாழ்மையோட கெஞ்சி கேட்டோம். ஆனால் நிர்வாகம் செவிசாய்க்கவில்லை. அதற்கு பதிலாக 2010 வரை பொறுத்தது போதும், இனி நாங்கள் வழக்கு தொடுப்போம் என்று லேபர் கோர்ட்டில் வழக்கு தொடுத்தோம். அந்த வழக்கு நம்பர் CP 3/19, அதாவது 2019. இது 2019ன்னா நீங்க 2019 தாக்கல் பண்ணது என்று நினைக்காதீர்கள். வழக்கு போட்டது சேலம் லேபர் கோர்ட்டில் வழக்கு போட்டோம். அந்த வழக்கு ஒசூர் லேபர் கோர்ட்டுக்கு சேஞ்ச் ஆகி வர்ற டைம்ல புது நம்பர் போட்டார்கள். அதுதான் 3/19, 3/2019. அந்த வழக்கிற்கு நீதிமன்றம் தொழிலாளர்களுக்கு சாதகமாக நிர்வாகம் கூறுகிறதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது, பணம் இல்லை என்று சொல்வதை ஏற்றுக்கொள்ள இயலாது, தொழிலாளர்கள் வேலை செய்த ஊதியத்தை நீங்க கண்டிப்பா வழங்கப்பட வேண்டும், தொழிலாளருடைய பணம் கொள்ளையடிக்கப்பட்டது என்பதை தொழிற்சங்கம் நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டுள்ளது. ஆகவே நீங்கள் சொல்வதை ஏற்றுக்கொள்ள இயலாது என்று தீர்ப்பு வழங்கியது. அந்த தீர்ப்பு வழங்கியது மட்டுமல்ல, 9% இன்ட்ரெஸ்ட் கொடுத்து வழங்கப்பட வேண்டும் என்று தீர்ப்பாகியுள்ளது. அந்த தீர்ப்பை நிர்வாகம் அமல்படுத்தவும் இல்லை. இது சம்பந்தமான புகார்கள் நிர்வாகத்துக்கு முதலாக நாங்கள் எழுதினோம். இப்படி தீர்ப்பாகியுள்ளது, 9% வட்டி வழங்க வேண்டும், ஊதியத்தையும் எங்களுக்கு வழங்க வேண்டும் என்று பல முறை கேட்டோம். அரசு அதிகாரிகளுக்கு எழுதினோம், யாருமே அதை கண்டுகொள்ளவில்லை. குறிப்பாக திராவிடர் மாடல் ஆட்சி அதை பற்றி கொஞ்சம் கூட காதில் போட்டுக்கொள்ளவே இல்லை. அதனால நிர்வாகம் என்ன பண்ணியது, அடுத்த கட்டம் சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் பண்ணி கேஸ் நம்பர் 121/121
22 இந்த வழக்கை தாக்க ஸ்டே ஆர்டர், இன்ட்ரீம் ஸ்டே ஆர்டர் நடைமுறையில் உள்ளது. நடைமுறையில் இருக்கும் போதே கிட்டத்தட்ட 100 தொழிலாளிக்கு மேல் வட்டி இல்லாமல் நிர்வாகம் செக் வழங்கியது. அந்த 100 தொழிலாளிக்கு மேல் வழங்கியதை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். மெஜாரிட்டி ஆஃப் த தொழிலாளர்கள் சுமார் 450 பேருக்கு செக் அனுப்பினார்கள். அந்த செக்கு வட்டி கணக்கிடப்படாததால் நாங்கள் இந்த செக்கை திருப்பி அனுப்புகிறோம் என்று கூறியுள்ளார்கள். அப்போது தொழிற்சங்கத்தினுடைய கோரிக்கை என்ன? தீர்ப்பு நீதிமன்றத்தில் வழங்கிய தீர்ப்பின்படி எங்களுக்கு 9% வட்டி வழங்கினால்தான் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று கூறியிருந்தோம். அதற்காக வேண்டிதான், அதை கண்டித்துதான் 22/12/2025 அன்று ஏசியன் பேரிங்ஸ் லிமிடெடுடைய நுழைவாயில் போராட்டம் நடத்தினோம். ஆகவே நிர்வாகம் பல முறைகளில் கொள்ளையடித்தும் உள்ளது. இரண்டாவது, நிர்வாகத்திற்கு வரக்கூடிய ரா மெட்டீரியல், கடந்த காலங்களில் வரக்கூடிய ரா மெட்டீரியல், அதாவது பேரிங் செய்வதற்காக வேண்டி உள்ள ராடு, அந்த ராடு 8 டன் 10 டன் வருகிற டைம்ல அந்த ராடுல உதாரணத்துக்கு சொல்லுவோம், ஒரு 8 டன் ராடு வருதுன்னா அங்க இருந்து இன்வாய்ஸ்ல 8 டன் இருக்கும். ஆனா நம்ம கம்பெனிக்கு வருகிற சமயத்தில் 7 டன் தான் இருக்கும். அப்போ 1 டன் எங்க போச்சுது? இங்க உள்ள பே பிரிட்ஜில் 1 டன் மெட்டீரியலை எடுத்து விட்டு 1 டன் கல்லை வைப்பார்கள். அப்போ எங்க இருந்து ராடு வாங்கினாங்களோ அங்க இருந்து வர்றது 8 டன் இன்வாய்ஸ் லெட்டர்ல இருக்கும். இப்போ நமது கம்பெனியில் டெலிவரி பண்ற டைம்லையும் 8 டன் இருக்கும். 1 டன் மெட்டீரியல் எடுத்து விட்டார்கள். இன்னும் 1 டன் கல்லை வைத்து அந்த பேலன்ஸ் பண்ணி 8 டன் இடையே இருப்பதாக காட்டும். இது பொதுமக்கள் பார்த்து நிர்வாகத்திடம் கம்ப்ளைண்ட் செய்ததும் ஒரு பெரிய கலாட்டா பண்ணதும் டிரைவர் என்ன பண்ணாரு, கலாட்டா பண்ணாதீங்க, உங்களுக்கு காசு கொடுக்குறேன், இதை பெருசு பண்ணாதீங்க இப்படின்னு சொன்னது. அப்போ இது தொழிற்சங்கம் ஒரு புகார் மனுவா எழுத்தி மேனேஜிங் டைரக்டர் கொடுத்த பிறகு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றால் என்ன பொருள்? நிர்வாகம் இதுக்கு உடந்தையாக இருக்கிறது என்றாம் பொருள். அதே போன்று உற்பத்தி செய்யப்படும் காலகட்டங்களில் இன்வாய்ஸில், அதாவது 1,00,000 பேரிங் போகுது என்றால் இன்னும் ஒரு 25 லட்சம் பேரிங் இன்வாய்ஸ் இல்லாமலே போகும், வெளியே போகும். இப்படி பல தவறுகளும் நிர்வாகம் செய்துள்ளது. இது தொடர்பாக பல மனுக்கள் லேபர் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பியிருந்தோம். அதுவும் அவர்கள் எடுத்துக்கொள்ளவில்லை. இப்படி எல்லாம் திருட்டு வழியிலையும் கொள்ளையடித்து நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் கொள்ளையடித்ததினால் தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டார்கள் என்பதுதான் உண்மை. இன்னும் ஒரு நிகழ்வுகளை உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். எல்லா வங்கிகளுக்கும் எல்லா பைனான்ஸ் நிறுவனங்களுக்கும் செலுத்திவிட்டு ஒரு நிறுவனத்துக்கு மாத்திரம் என்ன பண்ணது? பணம் செலுத்தவில்லை. நிர்வாகமும் அந்த வங்கியினுடைய நிதி நிறுவனமும் எல்லா நிதி நிறுவனங்களுக்கும் வாங்கிய கடனை திருப்பி செலுத்திவிட்டு ஒரே ஒரு நிதி நிறுவனத்துக்கு செலுத்தாமல் நிர்வாகமும் அந்த நிதி நிறுவனமும் கூட்டு சேர்ந்து நீங்க இந்த லேண்டை விற்கிறதுக்கு ஹோலிஸ்டிக் ஃபைனான்ஸ் வித்து விற்பனை செய்து எங்களுக்கு வழங்க வேண்டிய காசை வழங்குங்கள் என்று 2005 செக்யூரிசேஷன் ஆக்டின் படி எங்களுக்கு வழங்குங்கள் என்று அந்த நிதி நிறுவனம் ஹோலிஸ்டிக் ஃபைனான்ஸ்ல சொல்லி நீங்க இந்த லேண்டை வித்து எனக்கு கடனை கொடுங்கள் என்று சொன்னதும் இந்த 6 லட்சம் முதலீடு உள்ள ஹோலிஸ்டிக் ஃபைனான்ஸ் 97 லட்சம் அந்த IFCI நிறுவனம், அந்த நிதி நிறுவனத்தின் பேரு IFCI, அந்த IFCIயும் நிர்வாகமும் கூட்டு சேர்ந்து இந்த லேண்டை விற்று எனக்கு IFCIக்கு வழங்க வேண்டிய காசை
வழங்குங்கள் என்று ஹோலிஸ்டிக்கிடம் முறையிடும். அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு அக்ரிமெண்டை ஏற்படுத்தி கொண்டார்கள். அசைன்மெண்ட் அக்ரிமெண்ட், அதாவது லேண்டை விற்கிறதுக்கு. அந்த அசைன்மெண்ட் அக்ரிமெண்ட் இப்போதும் நடைமுறையில் இருக்கிறது. அதாவது ஒரு பக்கம் தொழிலாளியும் ஏமாத்திடலாம், இன்னொரு பக்கம் என்ன, பிளாக் மணியை ஒயிட் மணியா மாற்றி, அதாவது ஹோலிஸ்டுக்கு கொடுத்து அதை ஒயிட் மணியா மாற்றி கொள்ளலாம் என்பது நிர்வாகத்தினுடைய திட்டம். இதுக்கு ஹோலிஸ்டிக் பைனான்ஸ் உடந்தை. அப்போ அந்த ஐஎஃப்சிஐ நிதி நிறுவனத்துக்கு ஹோலிஸ்டிக் பைனான்ஸ் பிரைவேட் லிமிடெட் 97 லட்சம் கொடுத்து அக்ரிமெண்ட் போட்டு விட்டார்கள். பாருங்க, ஒரு பக்கம் பிஏஎஃப்ஆர்ல வந்து கம்பெனியை கலைத்து விடுங்கள், அங்க கலைத்து விடுங்கள் என்று இருக்கும் சமயத்தில் இதே போன்று 95ஆம் ஆண்டில் இவர்கள் ஒரு சட்டவிரோதமான செல்லுபடியாகாத ஒரு அசைன்மெண்ட் அக்ரிமெண்டை போட்டுள்ளார்கள். அப்படி லேண்டை வித்து அந்த காசு யாரிடம் வருது? ஹோலிஸ்டிக்ல இருக்கிற டைரக்டர் யாரு? திருவாளர் செல்ல கணபதி. இன்னொரு டைரக்டர் யாரு? அருணாச்சலம் பைரவன். அப்ப லேண்டை வித்து திருப்பி என்ன, அந்த காசு எங்க வருது? மேனேஜிங் டைரக்டர் கையில வருது. அப்போ எவ்வளவு தந்திரமான சூழ்ச்சியை கையாண்டு உள்ளார்கள் என்பதை யோசித்து பாருங்கள். ஆகவே தொழிலாளர் தோழர்களே, இன்னும் நிர்வாகம் செய்த நிகழ்வுகளை, பல நிகழ்வுகளை என்னால் கூற முடியும். ஆகவே இது எல்லாம் கண்டித்துதான் நாம் நேற்றைய 22/12/2025 அன்று கம்பெனி நுழைவாயில் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் என்பதை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் இந்த கம்பெனியை திறப்பதற்காக வேண்டி திராவிட மாடல் ஆட்சியில் நாங்கள் முறையிட்டோம். பல அரசு அதிகாரிகளும் எடுத்து கூறியுள்ளார்கள். ஆனால் திராவிட மாடல் ஆட்சி கண்டுகொண்டதாக தெரியவில்லை. அதாவது இந்த பிரச்சனையை முடிப்பதற்கு மாவட்ட ஆட்சியர் தலைமையில் ஒரு குழு அமையுங்கள் என்று மனு கொடுத்தோம். அந்த மனுவுக்கும் திராவிட மாடல் ஆட்சியில் எந்த விதமான பதில் இன்றைய வர கிடையாது. ஆகவே அப்ப அதிகார வர்க்கத்துக்கு துணை போகிறது இந்த திராவிட மாடல் ஆட்சி. இதுதான் உண்மையான நிலவரம். இன்னொன்று கூறிக்கொள்ளுகிறேன், கொரோனா பீரியடில், அதாவது இவருடைய குடும்ப நண்பர் யார் என்றால் நமது முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் அவர்கள். ப. சிதம்பரம் யாரு? நமது மேனேஜிங் டைரக்டர் PL முத்துவினுடைய குடும்ப நண்பர். அதே மத்திய அமைச்சர் என்ன சொல்லுகிறார்? கொரோனா பீரியடில் தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரம் போய்விட்டது. ஆகவே மத்திய அரசாங்கம் ஒவ்வொரு தொழிலாளிகளுக்கும் ஜீவனாம்சம் வழங்க வேண்டும் என்று கூறினது கொரோனா பீரியட். ஆனால் 700 குடும்பம் நிரந்தர தொழிலாளர்கள் பட்டினி இருக்கிறார்கள். குறைந்தபட்சம் அந்த ஊதியத்தை வழங்க சொல்லுவதற்கு முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் அவர்களுக்கு நினைவு வரவில்லையா? இல்லை, ஏன் கூறக்கூடாது? ஏன் அறிவுரை கூறக்கூடாது? ஆகவே இவர்கள் எல்லாரும் சேர்ந்து தொழிலாளர்களை பழி வாங்கினதுதான் உண்மையான நிலவரம். ஆகவே தொழிலாளர் தோழர்களே, வரக்கூடிய காலங்களில் அனைவரையும் நிர்வாகம் ஏமாற்றுவதாக தெரிகிறது. அதாவது நான் அதிலையும் எமது சங்கம் நிர்வாகத்திடம் கூறினது, உங்களுக்கு யாரை பிடிக்கிறதுக்கு இஷ்டமோ, யாரிடம் பேச்சுவார்த்தை நடத்துமோ அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்துங்கள். எங்களுக்கு வேண்டியது காசு. அந்த காசு எங்களுக்கு திருப்தியாக இருந்தால் நாங்கள் பொதுக்குழுவை கூட்டு நாங்களும் அதில் கையெழுத்திடுகிறோம் என்று சொல்லி கூறினோம். ஆனால் நிர்வாகத்துக்கு அந்த பிரச்சனை எட்டப்படவில்லை. எட்டியது, ஆனால் அதுக்கு செவி சாய்க்கவில்லை என்பதுதான் உண்மை. ஆகவே வரக்கூடிய காலங்களிலும் போராட்டங்கள், கடுமையான போராட்டங்கள் நடத்த வேண்டியது சம்பந்தமாக பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். நிர்வாகம் இந்த போராட்டத்துக்கு செவி சாய்க்கவில்லை என்றால் அடுத்த கட்ட போராட்டத்தில் நாங்கள் கடுமையான போராட்டத்தில் இறங்குவோம் என்பதையும் தமிழ்நாடு அரசுக்கும்
நிர்வாகத்துக்கும் கூறிக்கொள்ளுகிறோம். ஆகவே தமிழ்நாடு அரசையும் நாங்கள் எதிர்த்து போராட வேண்டிய சூழ்நிலையில் நாங்கள் இப்போது இருக்கிறோம். எங்களுடைய வாழ்வாதாரம் பறிக்கப்பட்டுள்ளது. குழந்தைகளுடைய படிப்பு நாசமாகிவிட்டது. தொழிலாளர் தோழர்களே, உங்களுக்கு ஒரு நினைவு நான் சொல்ல விரும்புகிறேன். அதை கேட்கும் சமயத்தில் அனைவருடைய நெஞ்சங்களும் பதறும். ஏனென்றால் குழந்தைகள் எல்கேஜி யூகேஜி படிக்க போகிற குழந்தைகள் லஞ்ச் டைம், மதிய உணவு சமயத்தில் பல குழந்தைகள் ஒன்றாக சேர்ந்து வட்டமாக இருந்து சாப்பிடுவார்கள். அப்போ ஒரு குழந்தை புளியோதரை கொண்டு வரும், ஒரு குழந்தை லெமன் ரைஸ் கொண்டு வரும், ஒரு குழந்தை முட்டை கொண்டு வரும். அப்போ ஒரே ஒரு குழந்தை அதுல கஞ்சி கொண்டு வந்தது. அந்த பச்சிளம் குழந்தை தன்னுடைய தாயிடம் போய் வீட்டில் போய், அம்மா அம்மா, எனக்கு எல்லா குழந்தைகளும் புளியோதரை லெமன் ரைஸு முட்டை எல்லாம் கொண்டு வந்தாங்கம்மா, எனக்கு அதை வாங்கி கூடம்மான்னு கேட்கும் சமயத்தில் அந்த தாய், அப்பா, உன்னுடைய அப்பா காசு இல்லாம இருக்கிறாங்க, காசு வர டைம்ல மகளே நான் உனக்கு வாங்கி தரேன் என்று கூறினால் அப்ப எப்படி இருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள். ஒரு தொழிலாளி எனக்கு நெஞ்சு வலிக்குது தெரு தெருவா ஓடி இறந்தார். இது ஒரு பக்கம். இன்னும் இருந்தாலும் மேனேஜர், ஒரு செக்ஷனுடைய மேனேஜர் கடைசியில வயசாகி, என்னுடைய ப்ராவிடன்ட் ஃபண்ட் காசை வழங்குங்கள், என்னுடைய ப்ராவிடன்ட் ஃபண்ட் காசை வழங்குங்கள், எனக்கு உடல்நிலை சரியில்லை, நடக்க முடியாம, கண்ணு தெரியாம, காது கேட்காம, சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இறந்து போனார் என்றால் நன்றாக யோசித்து பாருங்கள் நிர்வாகத்தினுடைய நிலை என்ன என்பதை. இவர்கள் தொடர்ந்து தொழிலாளர்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அதே போன்று இன்னொன்று நான் கூறிக்கொள்ளுகிறேன். கவிஞர் செல்ல கணபதி உயர் திரு செல்ல கணபதி அவர்கள் சின்ன மாமனார், PL முத்துவனுடைய சின்ன மாமனார். அவரு இந்த அசைன்மெண்ட் அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறதுனால அவருக்கு நாம் உங்களுக்கு ஒரு கடிதம் கொடுத்தோம். ஐயா, நீங்க லேண்டை விற்க போறீங்க, விற்பனை செய்ய போறீங்க, எங்க தொழிலாளிக்கு செட்டில் பண்ண வேண்டிய தொகைகளை கருணை கூர்ந்து செட்டில் பண்ணுங்கள், இல்லை என்றால் நாங்கள் கடுமையான நடவடிக்கை எடுக்க நேரிடும், இன்கம் டாக்ஸுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் தெரியப்படுத்துவோம்னு சொன்னது உடனே என்னை திட்டி என் மேல நடவடிக்கை எடுப்பேன் என்று அந்த ஹோலிஸ்டிக் ஃபைனான்ஸ் எச்சரிக்கை விட்டது. அப்போது நினைந்து கொள்ளுங்க, இவர்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரே திருட்டு வழியா லேண்டை விற்கிறதுக்காக வேண்டி இப்போவும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. ஆகவே இந்த அறிவிப்பின் மூலமாக உயர் திரு செல்ல கணபதி அவர்கள் நிர்வாகத்திடம் மன்றாடணும், கூத்தாடணும், அரசு கிட்ட கேட்டும் எந்த விதமான திராவிட மாடல் ஆட்சியில் எந்த விதமான பலனும் எந்த விதமான நடவடிக்கையும் இதுவரையிலும் இல்லை. லேபர் டிபார்ட்மெண்ட் பேச்சுவார்த்தை நடத்தினோம், கேட்கவில்லை. நீதிமன்றத்தில் உயர் திரு மேன்மை மிகு ஜட்ஜி அவர்கள், ஐயா 2 கேஸுக்கு 9 கோடி வருது, வட்டியோட சேர்த்து 9 கோடி வருது, இந்த 9 கோடியில 3 கோடி கொடு தொழிலாளிக்கு, ஏழைப்பட்ட தொழிற்சங்கம் வறுமையில் வாடுகிறார்கள், அவர்களுக்கு இந்த 3 கோடியும் கொடுங்கள் அப்படி என்று வாதிட்டார். தொழிற்சங்கத்தை நீ அழைத்து பேசு, டெய்லி எனக்கு ரிப்போர்ட் கொடு, எனக்கென்றால் மேன்மை மிகு நீதிபதி அவர்கள் ரிப்போர்ட் கொடுங்க. தொழிற்சங்கத்தை அழைத்து பேசவில்லை. இன்னொரு பக்கம் சரி, தொழிற்சங்கத்தை பேசி அழைக்கவில்லை, நானே சமாதான பேச்சில் ஈடுபடுகிறேன் என்று சொல்லி 9 கோடிக்கு நாங்கள் எமது சங்கம் 3 கோடிக்கு ஒத்துக்கொண்டோம். ஏனென்றால் வறுமை, தொழிலாளிக்கு ஏதாவது கொஞ்சம் காசு வரட்டும் என்று ஒத்துக்கொண்டோம். ஆனால் இந்த கமிஷன் அடிக்கிற செங்குப்தா அவர்கள் டிப்டி துணை பொது மேலாளர், அவர் ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. ஆனா அவருக்கு இப்ப சம்பளம் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர் ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. இப்போது கம்பெனியில் இருக்கும் அலுவலர்கள்
இப்போதும் சம்பளம் வாங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தொழிலாளி வேலை செய்த 2005ஆம் ஆண்டு வேலை செய்த ஊதியம் அவர்கள் கொடுக்க முடியாது, கொடுக்க இயலாது, பணம் இல்லை என்று சொல்லுகிறார்கள். அப்ப இவர்களுக்கு எப்படி சம்பளம் கொடுக்கிறதுக்கு பணம் இருக்கிறது? 2005ஆம் ஆண்டு வேலை செய்த ஊதியத்தை கேட்டால் இல்லை என்று கூறும் நிர்வாகத்திற்கு 26 கோடி எங்க இருந்து வந்தது? இதை வருமான வரித்துறை விசாரிக்குமா? இது வருமான வரித்துறை விசாரித்தால் இதில் இருக்கும் திருட்டுத்தனமான கணக்குகள், வழக்குகள் இது எல்லாமே வெளிப்படையாக வரும். அதாவது தொழிற்சங்கம் ஒவ்வொரு முறையும் மாசம் எவ்வளவு உற்பத்தி ஆனது என்று நோட்டு போக்கு, அந்த நோட்டோட கொடு அப்படி என்று நீதிமன்றத்தில் நாங்கள் முறையிட்டோம். அது எல்லாம் செதல் பிடிச்சி போயிடுச்சு அப்படின்னு சொல்ல. ஆனால் இருக்குது, அந்த உற்பத்தி செய்த புக்கை இவர்கள் கொடுத்தால் உண்மை நிலவரம் வெளிப்படையாக தெரிஞ்சுவிடும். இதை நிர்வாகம் வேண்டுமென்றே மறைத்தது. அப்ப கோலிஸ்டிக் பைனான்ஸினுடைய நிலவரம் தொழிலாளர்களை ஏமாற்றுவதற்காக வேண்டி அவர்கள் ஒரு அக்ரிமெண்ட் போட்டார்கள். இந்த பிரச்சனையை மேன்மை மிகு நீதிபதி அவர்கள், தொழிலாளர் நீதிமன்றத்தில் உள்ள மேன்மை மிகு நீதி அவர்கள் பேசும்போது, தொழிற்சங்கம் நீங்க 26 கோடி கொடுத்ததை பணம் இல்லை என்பதை ஏற்றுக்கொள்ள இயலாது. எமது தொழிற்சங்கம் 26 கோடி கொடுத்ததை நிரூபிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் அதுக்குண்டான ஆதாரத்தை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளார்கள் என்று நிர்வாகத்தை பார்த்து மேன்மை மிகு நீதிபதி அவர்கள் கூறும்போது, நிர்வாக தரப்பு அட்வொகேட் இந்த பணம் நாங்கள் கடன் வாங்கினோம் அப்படி என்று கூறிவிட்டார்கள். ஓகே, கடன் வாங்கினதாகவே இருக்கட்டும். இந்த 3 கோடி ரூபாயை யாரிடமிருந்து கடன் வாங்கினியோ அவர்களிடமிருந்து இந்த 3 கோடியும் கேளுங்கள். இல்ல, அவர்கள் கொடுக்க மாட்டார்கள். அப்படி என்றால் அந்த யாரிடமிருந்து கடன் வாங்கினியோ அவர்களை அழைத்து வாருங்கள். மேன்மை மிகு நீதிபதி அவர்கள் நான் பேசுகிறேன் என்று சொன்ன பிறகு இவர்கள் அழைக்கவே இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? அப்பா, ஒரு பக்கம் தொழிலாளியை ஏமாத்தணும், இன்னொரு பக்கம் அரசாங்கத்தை ஏமாத்தணும். இதுக்கெல்லாம் திராவிட மாடல் உடந்தையாக இருக்கிறது என்பதுதான் உண்மை. 92 தொழிலாளர்கள் பசி, பட்டினி, கடன் தொல்லை, மன உளைச்சல் இருந்து எங்களுக்கு மாசம் அல்லது ஒரு 10,000 ரூபாய் வழக்கு தீரும் வரை எங்களுக்கு ஒரு 10,000 rupees கொடுங்க, 10,000 ரூபாய் கொடுங்க, வழக்கு முடியும் வரை எங்களுக்கு ஒரு 10,000 கொடுங்க என்று கடிதம் அனுப்பினோம். அதுக்கும் இதுவரையிலும் எந்த பதிலும் இல்லை. அப்படி என்றால் இந்த திராவிட மாடல் ஆட்சி அதிகார வர்க்கத்துக்கு துணை போகிறது, தொழிலாளிக்கு எதிராக செயல்படுகிறது. இதுதான் உண்மை. மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் பேசுகிற போது இந்த அரசு தொழிலாளிகளுடைய அரசு, இந்த அரசு தொழிற்சங்கங்களுடைய குறைகளை தீர்த்து வைக்கும் அரசு, தொழிலாளர்களுக்காக பல திட்டங்களை தீட்டும் அரசு. இதையெல்லாம் மாண்புமிகு தமிழக முதல்வர் பேசும்போது இந்த பிரச்சனையை அவர்களுக்கே சுட்டி காட்டினோம். பேப்பரில் வந்ததை அவர்களுக்கே சுட்டி காட்டணும். இப்படியெல்லாம் நீங்க சொல்றீங்க, எங்க தொழிலாளி திராவிட மாடல் ஆட்சியில் 92 பேர் இறந்திருக்கிறாங்களே, இதை நீங்க பரிசீலிக்க கூடாதா? எங்களுக்கு வாழ்வாதாரம் கொடுக்க கூடாதா? எங்களுடைய வாழ்வாதாரம் நசுங்கி போய்விட்டதே. 92 தொழிலாளிகள் இறந்து போனது உங்கள் கண்களில் உங்களுக்கு தெரியவில்லையா? தொழிற்சங்கம் தெரியப்படுத்தியும் நீங்கள் ஏன் அதை அலட்சியப்படுத்துகிறீர்கள் என்று பல முறை கடிதங்கள் மூலமாக நாங்கள் சொல்லியுள்ளோம். ஆனால் திராவிட மாடல் ஆட்சி அதிகார வர்க்கத்துக்கு துணை போகிறதுனால் இப்போதும் தொழிலாளர்கள் தற்கொலைகளும் உயிர் சேதங்களும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. மீண்டும் இந்த போராட்டம் நேற்றைக்கு 22/12/2025 அன்று நடத்தின போராட்டத்தின் அடிப்படையில் மீண்டும் மாவட்ட ஆட்சியருக்கு முறையிட்டோம். பார்ப்போம், அதுக்காவது ஏதாவது பதில் வருதா என்று உன்னிப்பாக பார்ப்போம். இல்லை என்றால் திராவிட மாடல் ஆட்சிக்கு எதிராக எங்கள் சங்கம் பிரச்சாரத்தில் இறங்குவோம் என்பதை நாங்கள் மிக தெளிவாக கூறிக்கொள்கிறோம். இப்போது எங்களுக்கு வேண்டியது வேலை செய்த ஊதியம்.
வேலை செய்த ஊதியம் திராவிட மாடல் ஆட்சியில் நிர்வாகத்தை வற்புறுத்தி வழங்க முடியவில்லை என்றால் இதைவிட கொடுமையிலும் கொடுமை வேறு எதுவும் இல்லை. இது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தை விட மிகவும் கொடுமை என்பதை அரசுக்கும் நிர்வாகத்துக்கும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஆகவே எங்களுடைய ஊதியத்தை, வேலை செய்த ஊதியத்தை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். இப்படிக்கு ஏசியன் பேரிங்ஸ் ஒர்க்கர்ஸ் யூனியன் ஜெனரல் செக்ரட்டரி ஏ. கிறிஸ்துநேசன்.